அம்மா 29/3/2026 சர்வ உலகத்துக்கு அம்மாவாக இருக்கும். 24 மணி நேரத்தில் நினைத்த காரியத்தை அருள் புரியும் வராகி அம்மன் உங்கள் திருவடியில் வள்ளலார் அருள்மணி சுவாமி அடியேன் குடும்பம் பிள்ளைகள் மக்கள் பேர குழந்தைகள் உன் திருவடியில் சரணாகதி. இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் பிரச்சனைகள் தீர்வ உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்று ஒரு தகவல், இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும் யாரெல்லாம் என்னென்ன நினைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ அவர்கள் பிரச்சனையை தீர்த்து ஆனந்த வாழ்வு தர உங்கள் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய பூஜை அருள் உபயதாரர் அமெரிக்கா விஜயநாராயணன் குடும்பத்தின் சார்பிலும், அவங்கள் அன்பு மகள் 2 மகள் சார்பிலும், அதைத் தொடர்ந்து அமெரிக்கா கமலா ராமசாமி குடும்பத்தின் சார்பிலும் அவங்கள் 2 மகள் ஆனந்தமாக வாழ்வதற்கும் இன்று சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல முறையோடு அவர் வீட்டிலே சேர்த்து அவருக்கு இன்று முதல் நல்ல நிலை அமைத்து தர வேண்டிக் கொள்கிறேன். ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு லாவண்யான்னு பேர். அவள் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற அமெரிக்காவில். ஒரு பையனை நம்பி வாழ்க்கையை திறந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு இப்போ அந்த குழந்தைய விட்டுட்டு அவன் போயிட்டான். இன்றைக்கி அவன் இப்படி 1.5 வருஷமாக அவசப்பட்டு இருக்க போது யாரோ ஒருத்தர் நம்பி இன்னொருத்தரையும் அவனை நம்பி அவனும் ஏமாற்றிட்டு போயிட்டான். இன்றைக்கி அவள் அவசப்படுறா, அழுவுறா, கதறா, துடிக்கிறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு அந்த லாவண்யாவுக்கு வேண்டிக்கிறேன். அவங்க பொண்ணுக்கு துணையாக இருக்கணும். அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய ரத்தனம், அவர் விசா மனைவி பிள்ளைகளோட 2 தடவை விசா கேன்சல் ஆகி போச்சு. லண்டனில் அவசரப்பட்டு இருக்கார், வருமானம் இல்லை. அவங்க மனைவி பிள்ளை மக்களுக்கு ஒரே நோய்கள் பிணிகள். அவருடைய சங்கடத்தை நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த பூஜைக்கு உதவி செய்தார்களோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், சிங்கப்பூர் என் அன்பு பக்தர் தொழிலதிபர் ஆஷாதேவிக்கும், தொழிலதிபர் சிங்கப்பூர் வாசகி ராஜேந்திரன் இருவரும் சேர்ந்து இன்று முதல் ஒரு பிரம்மாண்டமான உலக அளவில் ஒரு சிறந்த தொழிலை அமைத்து கோடான கோடி செல்வங்கள் பெற வேண்டும். யாரெல்லாம் வராகி பக்தர்களை நினைத்திருக்கிறார்களோ, திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவர்கள் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து இன்று முதல் என்றும் 16 மார்கண்டனை போல ஒவ்வொரு வராகி பக்தர்களுக்கும், வராகி சக்தி பக்தர்களுக்கும் நீ தாயாக இருந்து அவங்கள் குடும்பத்திலே பால் பாக்கியத்தை தந்து அன்னதான பாக்கியத்தை கொடுத்து ஆனந்த வாழ்வோடு நான் பத்ரகாளிக்கும் இப்போது வராய்க்கு தீபாத்திரை நடைபெறுகிறது. அம்மையார் அவர்கள் திருக்கடையூர் அபிராமி, காஞ்சிபுரம் காமாட்சி, மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி இப்போது தீபாத்தனை வந்து கொண்டிருக்கிறது. நாகசக்தியில் பத்ரகாளி அம்மன், சூலர சக்தி, ராகு கேது 9 சக்தியானவள். இவள் மகாலட்சுமியானவள். திருச்சி சமயபுரத்து மாரியம்மன், சிதம்பரம் சிவகாம சுந்தரி, மதுரை மீனாட்சி, திருவற்றியூர் வடிவுடை அம்மன், ஆதி சிவன், அத்தனை தெய்வங்கள். பெருமாளுடைய அற்புதமான தெய்வம் ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமானுடைய அருள் பீடம். என் வள்ளலாருக்கு அருகாமையில் என்னுடைய சமாதி. இப்போது எல்லாரும் இந்த தீபார்த்தனை தொட்டு வணங்கி கொள்ளுங்கள். எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து ஆனந்தமான வாழ்வு அமைய இப்போது இந்த பத்ரகாளி பூஜையை உங்கள் எல்லோருக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். அம்மா சக்தியும் உன்னுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் ஆனந்தமாக வாழட்டும். இந்த நாள் நல்லபடியாக அமையணும். அடியனுக்கு என் நாக்கு பலம், சொல் பலம், அருள் பலம், ஆயுள் பலம், இந்த தேகமே உன் தேகமாக மாற்றி அடியேன் குடும்பத்தையும் பிள்ளையும் பாதுகாக்க உங்கள் பொற்பாத திருவடி கமலத்தை வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். இந்த அருள் சக்தி 100% வெற்றியாக
உங்கள் பொற்பாத திருவடி கமலத்திலே பிரார்த்தித்து கொண்டு, இதுதான் என்னுடைய நம்பர். அபிஷேகம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, பூஜை பண்ணுங்க, தானம் தர்மம் செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து இந்த கற்பூரமே உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தை தரும் என்பது அம்மன் அருள்.